லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாவம் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாம ஏன் அவங்க தூக்கத்தை கெடுக்கணும்? நாம இப்ப சொன்னாலும் அவங்களால என்ன செய்ய முடியும்? இல்ல இதை நம்ம சக்தி கிட்ட தான் சொல்லி ஆகணும். இப்ப வேணாம், காலையில சொல்லிக்கலாம். கையெழுத்து வாங்குறியா இல்ல உங்க அப்பா தூக்குல தொங்கறத பாக்க போறியா? சக்தி கிட்ட சொல்லிடலாமா? அதுதான் சரி, இப்பவே சொல்லிடலாம். அக்கா, கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது அது இந்த அப்பாவுக்கு வேற வழி இல்லம்மா. தூக்கு போட்டு சாகுறம்மா. என்னக்கா? சக்தி, நம்ம அப்பா இருக்கார்ல, என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? என்ன புதுசா எல்லாரும் அப்பா அப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி தேவையில்லாம துர்கா ஆரம்பிச்சா, இப்ப காலங்கத்தால நீ ஆரம்பிச்சிட்ட. அந்த ஆள் பேரு சொல்லி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் சக்தி, இல்ல துர்கா நம்ம அப்பா பத்தி ஏதோ விளையாட்டா பேசிட்டா. நீ இவ்ளோ கோவப்பட்டா அவ பயந்துருவாள. சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு புரியுற மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையா சொல்ல. அதுதான் இப்போ சொல்ல வந்த. அத சொல்றியாக்கா? சாரிக்கா, நீயும் அந்த ஆளை பத்தி ஏதாவது பேச போறியோன்னு டென்ஷன் ஆயிட்ட. சாரிக்கா. நீ சொல்றது வாஸ்தவம் தான். துர்கா கிட்ட இனிமே பேசும்போது நான் பொறுமையாவே பேசுறேன், சரியா? அப்பான்னு ஆரம்பிச்சாலே இவ்ளோ கோவப்படுறாளே. இதுல அந்த பத்திரத்தை கொடுத்தாரு, நான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா இவளால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியல. என்னடி, எதுக்கு அப்படி பார்த்துட்டு நிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ எதுக்காக நடிக்கிற, என்ன மறைக்கிறன்னு எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்ற நீ? என்ன தெரியும் உனக்கு? நேத்து காலேஜ்ல இருந்து வரும்போது நான் தான் பார்த்தனே, கிணத்துக்கிட்ட நின்று நீ சார் கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதை பத்தி நீயா என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா உன் மனசுல ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அத நீ தான் சொல்லணும். என்கிட்ட கேட்டா சொல்லுக்கா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஹே, சும்மா வேலையை பாரு. அக்கா, சார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? சொல்லிட்டு போக்கா. சொல்லிட்டு இருந்தாரு, சாம்பார்ல உப்பு பத்தல, உன்னை கொஞ்சம் உப்பு போட சொல்லி. சிரிப்பு வரலக்கா. சிரிப்பு வரலன்னா போடி. இங்க பாரு, இஷ்டம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம். ஆனாலும் நான் அதை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல போய் கதவை தர. என்கிட்டயே மறைக்கிறியா? கண்டுபிடிப்போம்.
காசு கொடுத்துருங்க. சரிம்மா. அம்மா ஆ, எனக்கு ஒரு 10 இட்லி 2 வடை பார்சல்மா. நான் கட்டிடுறேன். அண்ணே நாங்கனே கட்டியாச்சு. சரிம்மா. ஏமா சில்லுக்குட்டி 10 இட்லி 2 வடை கணக்கு பார்த்துக்க. எவ்வளோமாச்சு? 10 இட்லி 2 வடைமா. 70 ரூபாய் ஆச்சு சார். அம்மா 50 ரூபா தான் இருக்கு. பர்ஸை ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. நீங்க 2 வடையை வேணா எடுத்துக்கோங்கம்மா. 10 இட்லி மட்டும் பார்சல் எனக்கு போதும்மா. என்ன சார் நீங்க? அடுத்த தடவை வரும்போது கொடுங்க. எத்தனையோ இடங்கள்ல பணம் கொடுக்காம வாங்கிட்டு போறத நானே பாத்திருக்கேன். நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க. இந்த 20 ரூபாய் ஒரு விஷயமா சார்? நான் பணம் கொடுக்காம எங்கேயுமே வாங்கினது இல்லம்மா. இன்ஸ்பெக்டர் மெனக்கிட்டு சொல்லி அனுப்பியிருக்காரு பணம் கொடுக்காம வாங்கிட்டு வான்னு. ஆனா என்னால அப்படி செய்ய முடியலம்மா. இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னாரா? இந்தம்மா முதல்ல காசை பிடிமா. எங்க ஆளுங்களை பத்தி நானே தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்கம்மா. இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசம். உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. மீனாட்சி அம்மா வந்தப்போ ரொம்ப அசிங்கமா பேசி அனுப்பிட்டாருமா. என்ன அம்மா ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? அதாம்மா அண்ணே, அது வந்து இங்க வாங்க. இங்க வாங்க. என்னண்ணே நீங்க எப்ப பாரு இட்லி வாங்க வந்தா காலைல சக்கரை கண்ண மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்டுவாரு. வேகமா போன்னு சொல்லுவீங்க. இப்ப நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. இந்த கதையெல்லாம் நான் சொல்லிக்கிட மாட்டேனா? நீங்க கிளம்புங்க. ஐயோ சில்லு குட்டி வம்ப இழுக்க போயிருச்சே. மா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தியா? சொல்லுமா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தியா? உனக்கு யார் சொன்னா? அப்போ உனக்கும் தெரியுமாக்கா? ஏன்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல? சொல்லுக்கா, அம்மா ஏன் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா நீயே சொல்லு. ஸ்டேஷனுக்கெல்லாம் போற ஆள் நீ இல்லையே, ஏமா போன? அசோக் அண்ணன் வக்கீல் ட்ரெஸ்ல வந்தாலே பயந்து போய் ஏன் இப்படி வரான்? சாதாரண ட்ரெஸ்ல வர சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க, ஏமா போன? என்னக்கா இது? 2 பேரும் எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எதுக்கு போனீங்க? எதுக்கு போனாங்கன்னா எனக்காக தான் போனாங்க. உங்களுக்காகவா? ஆமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் தான் பிரச்சனை. என்ன திரும்ப குடிச்சிட்டு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? அதுக்காகவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க? ஆமா, குடிச்சிட்டு வந்து அடிச்சிருந்தானா நானே அவன் கையை முறிச்சு வச்சிருந்திருப்பேனே. அதை விட்டுட்டு அந்த வட்டி ரங்க நாய்கிட்ட கடனை வாங்கி தொலைச்சுட்டான். அவன் சும்மா இருப்பாளா? அவன் அவனை விட்டு சேட்டை பண்ண வச்சுட்டா. வீட்டுல வந்து எல்லா பொருளையும் எடுத்து சதறி போட்டுவிட்டான். அதனாலதான் நான் அக்கா கிட்ட வந்து ஓன்னு அழுதேனா, அக்கா எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துச்சு. சொல்லுக்கா. சில்லு குட்டி கேக்குதுல. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சக்தி, இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்றதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறது ஒரு விஷயமே இல்ல. அதுக்கு இல்லம்மா, இந்த அனாவசியமான விஷயத்தை பெருசு பண்ணாதம்மா. அனாவசியமான விஷயமா? இந்த மாதிரி வட்டி வாங்குறவங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு போனதுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆமா, போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க? அவரு கம்ப்ளைண்டே வாங்கல சக்தி. கம்ப்ளைண்ட் வாங்கலையா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அது தோ சாந்தாக்கா தான் சொன்னாங்க. அப்படியாக்கா? கம்ப்ளைண்ட வாங்கலையாக்கா? ஆமாமா, ஆமா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோமா, அத வாங்கல.
அவியெல்லாம் பெரிய இடத்துக்காரவிய நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்குவாங்களா? அதுக்கப்புறம் அந்த வட்டி ரங்கநாயகி பையனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனும் அதை அம்போன்னு அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் அப்படியே விடக்கூடாதுக்கா. அது எப்படி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்காம இருப்பாங்க? இதுக்குதான் சக்தி உன்கிட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல. அப்பப்பா எப்பவோ நடந்துச்சு. இத போய் இப்ப பேசிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ங்கற நீ ஏன் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி? ஏன் மீனாட்சி அக்கா சொல்லவ மறந்துட்டு போயிட்டியே. அப்பா கரெக்டா அவட்ட போட்டு கொடுத்தியம்மா. அப்பப்பா பொறிஞ்சு தள்ளிட்டாடி. ஒன்னு போட்ட என்ன பாரு. ஒரு சின்னதா பொய் சொல்ல தெரியாது. இப்படி அடி அவளை பார்த்து நடுக்குவே நீ. ஐயோ சாந்தா, 2 நிமிஷத்துல 200 பொய் சொல்ல வேண்டி இருக்கு. மா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல வேளை சாந்தாக்கா வந்து காப்பாத்திட்டாங்க. ஆமா சாந்தா, நீ மட்டும் இல்லனா நான் எப்படி சமாளிச்சிருந்திருப்பேனே தெரியல. இன்னும் ஒரு தடவை அவ என்ன அதட்டி கேட்டிருந்தா நான் எல்லாத்தையுமே ஒளரியே கொட்டிருப்பேன். ஆமா கொட்டுவேன். இதோட நிறுத்திட்டு போனாளே. ஐயோ ஐயா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? அக்கால என் புருஷன்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? அது அப்படியே உண்மை மாதிரியே. கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. இத்தனைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாம யோசிச்சு பாரு. அவங்க பணம் வசூலிக்கிற விதம் வேணா கடுமையா இருக்கலாம். ஆனா கடன் கேட்டு வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தகுதிக்கு மீறி பணத்தை கொடுக்காம வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. சொல்லு, அது நியாயமான விஷயம் தானே? அது அந்த அம்மா கிட்ட இருக்கு. நீ போய் அந்த பையன் பேர்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னு பொய் சொன்னியே, தப்புமா. அது மட்டும் இல்ல, இனிமே அவ முன்னாடி வந்து அந்த வட்டி ரங்கநாயகி பத்தி எல்லாம் பேசாத சாந்தா. நான் எங்கக்கா பேசுறேன்? உன் மாவா கேட்ட கேள்விக்கு அதுவா வாயை திறந்து வருது. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சமயத்துல அதான் தோணுச்சு, சட்டுன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். நெருப்புனா வாய் சுற்றுமா என்ன? அது மாதிரி நினைச்சு விட்டு போ. நீயாச்சும் போக்கா. டேய் கொஞ்சம் ஊத்துறா. ஏய் சாப்பிடுடா. சரிம்மா. அம்மா நீ சொன்னாலும் சொன்ன, அண்ணா வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லம்மா. போலையா? ஏண்டா பூஜா வரும்போது வீட்ல இருடான்னா அதுக்காக வெளியே போகாமலே இருப்பியா? சரி சாப்பிடு. குமாரி. சொல்லுங்கம்மா. அவனுக்கு 2 இட்லி வைமா. சரிங்கம்மா. அம்மா போதுமா? வேணாங்கா. வேண்டாமா? இந்த தடியங்க கூட எல்லாம் ஊர் சுத்த தெம்ப வேண்டாமா உனக்கு? சாப்பிடு. ஆமாண்ணே சாப்பிடு. தெம்பா ஊரை சுத்தணும்ல, சாப்பிடு. சும்மாறா. பாத்தியா? மூட்டு சாப்பிடு. சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஹலோ, போன் ஐயா. காலங்காத்துல பையில அது எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு.
சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இப்படிதான் வெயிட் பண்ண வைப்பீங்களா? ஒரு அர்ஜென்சி கொலைன்னு சொல்ல வந்தா அப்பவும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? கொலையா? எங்கம்மா எங்கம்மா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் இப்போ ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்திருக்கேன். அதை நீங்க வாங்கிக்கோங்க. என்ன கம்ப்ளைண்ட்? யூடிசிங்க திருட்டா? ரெண்டும் இல்ல. வட்டியை வாங்கிக்கிட்டு ரவுடிசம் பண்றாங்கல்ல, அந்த வட்டி ரங்கநாயகி அவங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். வட்டி ரங்கநாயகி பையன் மேலையா? அண்ணா பாத்துன. ஏய் பாத்து பாத்து. இந்தா தண்ணி குடி குடி. பொறுமையா சாப்பிட வெற்றி. அம்மா, தம்பிய யாரோ நினைக்கிறாங்க போல. ஆமா ஆமா, கண்டிப்பா நினைக்கிறாங்க. அண்ணனை நினைக்கிறது யாரு? அண்ணியா தான் இருக்கும். ஆமா ஆமா, அண்ணிதான். என்னென்ன? ஏய் என்னடா எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய ஓட்டுறீங்களா? ஐயோ இல்லம்மா, இல்ல அண்ணே. பாத்தியாடா, பூஜா தான் உன்னை நினைக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க பாரு. ஏய் உங்களை யார நினைக்கிறாங்க? எங்களை யாருமா நினைக்க போறாங்க? இவனை நான் நினைப்பேன், என்ன அவன் நினைப்பா? இல்லடா, இவன் தான் நினைச்சான். நல்ல பசங்க, சாப்பிடுங்கடா. என்னடா பாத்துட்டு இருக்க? சாப்பிடுறா. ஏன் எல்லாரும் இப்படி திகச்சு போய் நிக்கிறாங்க? என்னாச்சு? யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? திரும்ப ஒரு தடவை சொல்லு. எத்தனை தடவை தான் நான் சொல்றது? வட்டி ரங்கநாயகி பையன் மேல. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட வாங்காம உங்க எஸ்ஐ திருப்பி அனுப்பியிருக்காரு. இன்னும் அவரு பிஸியா தான் இருக்காரா? இன்னைக்கு டியூட்டிக்கு வருவாரா மாட்டாரா? நீ எங்க மங்க? சாந்தாக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ யாரும் வாங்கலல்ல, அதான் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். யாரு அது? ஆமா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோமா, அது அவங்க வாங்கல. யாருமா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? டியூட்டி அவர்ஸ்ல, அதுவும் ஸ்டேஷனுக்குள்ள யூனிஃபார்ம் கூட ஒழுங்கா போடலனா அதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, இங்க நான் எப்படி இருக்கணும், இருக்க கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லித்தர தேவையில்லை. நீ எதுக்கு வந்தன்னு மட்டும் சொல்லு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட வாங்காம திருப்பி அனுப்புனது அது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐபிசி செக்ஷன் 154 Code of Criminal Procedure. If a person is refused by an officer in charge of a police station to register his or a report, then such person has an option to send the content of the information of crime in written form to the concerned superintendent of police via post, so that the information could be recorded and investigated. வட்டி ரங்கநாயகி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சாந்தமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட வாங்காம நீங்க திருப்பி அனுப்பியிருக்கீங்க. நானா? நீங்க தான். வட்டி ரங்கநாயகிக்கு நீங்க பயப்படலாம்,
நான் பயப்பட மாட்டேன். அவங்க பையன் மேல கம்ப்ளைண்ட்ட நான் தரேன். நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வர நான் தயார். இந்தாம்மா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் வாங்கிக்கிறேன். யோ சார், இங்க வாயா. எப்பயா வந்தாங்க? எப்போ அவங்கள நாம அனுப்பணும்? நாம அந்த பொண்ணை தடுக்கவும் முடியாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுக்கட்டுமேன்னு விடவும் முடியாம இப்படி மாட்டிக்கிட்டோமே. இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இனிமேலாவது உங்க கடமையை ஒழுங்கா செய்யுங்க. நீங்க போடுற யூனிஃபார்முக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க.